ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நாம் இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் இந்த 8 யூனிட்ஸ்க்கும் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1, அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். இந்த ரோமன் லெட்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் கொஷின், கிவ் a short note on archives. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே. ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னா, ஆர்ச்சிவ்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. த நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா NAI இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இட் இஸ் த சீஃப் ஸ்டோர்ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. செகண்ட் ஒன், write about the importance of coins. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. Coins are a good source to know about administrative history. இந்த ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஆட் பண்ணிக்கோங்க. As compared to the literary sources, the chances of manipulation is very less in the case of coins. Thus, they are an authentic archaeological source. Coins are a good source to know about administrative history. As compared to the literary sources, the chances of manipulation is very less in the case of coins. Thus, they are an authentic archaeological source. Next question பார்க்கலாம். Third one, why Prince Henry is called Henry the Navigator. ஆன்சர் பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. போர்ச்சுகல் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே. பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல், ஹூ இஸ் காமன்லி நோன் ஆஸ் த நேவிகேட்டர், என்கரேஜ்ட் ஹிஸ் கண்ட்ரிமென் டு டேக் அப் த அட்வென்ச்சரஸ் லைஃப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் த அன்னோன் ரீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், நேம் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த டச் இன் இந்தியா. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. த டச் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஆஃப்டர் தயர் அரைவல் இன் இந்தியா, த டச் ஃபவுண்டட் தயர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் மசூலிப்பட்டினம், தட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ், இன் 1605. செகண்ட் பாயிண்ட், த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா ஆர் வேர் புலிகேட், சூரத், சின்சுரா, கசீம் பசார், பாட்னா, நாகப்பட்டினம், பலசோர் அண்ட் கொச்சின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next, fifth one, mention the trading centers of the English in India. Answer பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. The English had established their trading centers at Surat, Agra, Ahmedabad and Broch. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். மொத்தம் 5 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 2, ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. ரோமன் லெட்டர் 6, ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. இதில் மொத்தம் 6 கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ரெஜடி. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. ஃபஸ்ட் லெசனோட ஃபஸ்ட் பேஜில் இந்த பிளாக் ஹோல் ட்ரெஜடி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. There was a small dungeon room in the Fort William in Calcutta, where troops of the Nawab of Bengal, Siraj-ud-Dowla, held 146 British prisoners of war for one night. Next day morning, when the door was opened, 123 of the prisoners found dead because of suffocation. இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், what were the benefits derived by the English after the Battle of Plassey? இந்த கொஷினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 13ல் இருக்குது. த பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே கொஷின் what were the benefits derived by the English after the Battle of Plassey? After the Battle of Plassey in 1757, the company was granted undisputed right to have free trade in
Bengal, Bihar and Orissa. It received the place of 24 Parganas in Bengal. Next question பார்க்கலாம். Third one, mention the causes for the Battle of Buxar. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 13ல் இருக்குது. Mention the causes of Battle of Buxar. Mir Qasim, the son-in-law of Nawab of Bengal, revolted as he was angry with the British for misusing the distax, that is free duty passes. Mir Qasim அப்படிங்கிறவர் வந்து son-in-law of Nawab of Bengal. So Mir Qasim, the son-in-law of the Nawab of Bengal, revolted as he was angry with the British for misusing the distax. Distax அப்படின்னா ஃப்ரீ டியூட்டி பாஸ். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைசூர் வார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே காசஸ் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. Hyder Ali's growing power and his friendly relations with the French became a matter of concern for the English East India Company. The Marathas, the Nizam and the English entered into a triple alliance against Hyder Ali. Next question பார்க்கலாம். Next, fifth one, bring out the results of the third Maratha war. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 19ல் இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே த மராத்தா கான்ஃபெடரசி வாஸ் டிசால்வ்ட் அண்ட் பெஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்டு. மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் பெஷ்வா பாஜிராவ் டூ வாஸ் annexed and became part of the Bombay Presidency. Next point, the defeat of the Bonsal and Holkar also resulted in the acquisition of the Maratha kingdom of Nagpur and Indore by the British. The Bajirao II, the last Peshwa of Maratha, was given an annual pension of 8 lakh rupees. So these are the results of third Maratha war. Next question பார்க்கலாம். Sixth one, name the states signed into subsidiary alliance. ஆன்சர் வந்து இதுக்கு பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. ஒரு பாக்ஸில் இருக்குது பாருங்கள். The first Indian state to accept the subsidiary alliance was Hyderabad in 1798. Next வந்து Tanjore in 1799, Awadh 1801, Peshwa 1802, Bonsal 1803, Gwalior 1804, Indore 1817, Jaipur, Udaipur and Jodhpur in 1818. Next question பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 3, ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. ரோமன் லெட்டர் 6ல் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸில் ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், லிஸ்ட் அவுட் any 2 salient features of the permanent settlement. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 26ல் இருக்குது. salient features of the permanent settlement அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே the Jamindars were recognized as the owners of land as long as they paid the revenue to the East India Company regularly. The Jamindars acted as the agent of the government for the collection of revenue from the cultivators. Next question பார்க்கலாம். Second one, what were the salient features of the Rayatwari system? Page number 27ல் இருக்குது. salient features of the Rayatwari system அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே revenue settlement was done directly with the ryots. Measurement of field and an estimate of produce was calculated. Government fixed the demand at 45% to 55% of the produce. Next question. Third one, bring out the effects of the Mahalwari settlement. பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. அதில் இருக்குது எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மஹால்வாரி செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. த லம்பர்டேர் என்ஜாய்ட் ப்ரிவிலேஜஸ் which was misused for their self-interest. This system brought no benefit to the cultivators. It was a modified version of the Jamindari system and benefited the upper class in villages.
Fourth one, what was the cause of Indigo revolt in 1859 to 60? Page number 29ல இண்டிகோ ரிவால்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு 3 பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேராவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் கம்பல்ட் த tenant farmers to grow indigo at terms highly disadvantageous to the farmers. The tenant farmer was forced to sell it cheap to the planter and accepted advances from the planter that benefited the latter. There was also cases of kidnapping, looting, flogging and burning. Next point, led by Digambar Bose Biswas and Bishnu Charan Biswas, the ryots of Nadia district gave up the indigo cultivation in September 1859. Factories were burnt down and revolt spread. இது வரைக்கும் ஒரு 3-4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி ஆன் சம்பரன் சத்தியாகிரகா? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 31ல் இருக்குது. சம்பரன் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சம்பரன் இன் பீகார் resorted to illegal and inhuman methods of indigo cultivation at a cost which was wholly unjust. Next one, they were liable. They were not the peasants தான் சொல்கிறாங்க. They were liable to unlawful extortion and oppression by the planters. Mahatma Gandhi took up their case. The government appointed an enquiry commission of which Mahatma Gandhi was a member. The grievances of the peasants were inquired and ultimately the Champaran Agrarian Act was passed in May 1918. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன் த ரோல் ஆஃப் வல்லபாய் பட்டேல் இன் பர்தோலி சத்தியாகிரகா. பேஜ் நம்பர் 31ல் இருக்குது. பர்தோலி சத்தியாகிரகா அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, இன் 1928 the peasants of Bardoli in Gujarat started their agitation under the leadership of Sardar Vallabhai Patel in protest against the government's proposal to increase land revenue by 30%. The peasants refused to pay tax at the enhanced rate and started no tax campaign from 12 February 1928. Many women also participated in this campaign. Next question பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து 6 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 4, பீப்புள்ஸ் ரிவால்ட். Roman letter 6, answer the following in 1 or 2 sentences. First question, what do you know about the Palayakaras? Name some of them. ஆன்சர் பேஜ் நம்பர் 35ல் இருக்குது. டாப்பிக்கோட ஃபஸ்ட் பேஜில், பாளையக்காரர் வாஸ் த ஹோல்டர் ஆஃப் அ டெரிட்டரி ஆர் அ பாளையம். தீஸ் பாளையம்ஸ் வேர் ஹெல்ட் இன் military tenure and extended their full cooperation to be need of the Nayaks. The Palayakaras collected taxes, of which 1/3 was given to the Nayak of the Madurai, another 1/3 for the expenditure of the army, and rest was kept for themselves. Next, second point, Palayakaras such as the Veerabandya Kattabomman, Umathurai, Marudhu brothers and Theeran Chinnamalai. Next question பார்க்கலாம். Second one, what was the part of Velu Nachiyar in the Palayakarar revolt? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, வேலு நாச்சியார் வாஸ் அ குயின் ஆஃப் சிவகங்கை. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷீ ஆர்கனைஸ்ட் an army and employed her intelligent agents to find where the British stored their ammunition. She arranged a suicide attack by a faithful follower, Kuili, a commander of Velu Nachiyar. She recaptured Sivagangai and was again crowned as queen with the help of Marudhu brothers. Next பார்க்கலாம். Third one,
who were the leaders of Palayakarar Confederacy in the South Indian Rebellion. Page number 39 இருக்கு. Marudu Pandiyar of Sivaganga, Gopala Nayak of Dindukkal, Kerala Varma of Malabar, and Krishnappa Nayak and Dundaji of Mysore. Fourth one, what was the importance of the Tiruchirappalli Proclamation? Page number 39 இருக்கு. இந்த Tiruchirappalli Proclamation அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே the Maruthu Pandiyas issued a proclamation of independence called Tiruchirappalli Proclamation in June 1801. The proclamation of 1801 was the first call to the Indians to unite against the British. A copy of the proclamation was pasted on the walls of Nawab's palace in the front of Tiruchi, and another copy was placed on the walls of Vaishnava temple at Srirangam. Thus, Marudhu brothers spread the spirit of opposition against the English everywhere. As a result, many Palayakaras of Tamil Nadu went on a rally to fight against the English. Next பார்க்கலாம். Fifth one, bring out the effects of the Vellore revolt. Page number 41 இருக்கு. Effects of the Vellore revolt அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே the new methods and uniform regulations were withdrawn. The family of Tipu, as a precautionary measure, was sent to Calcutta. William Cavendish Bentinck was removed from his service. Next one, what was the immediate cause of the revolt of 1857? Page number 41 இருக்கு. Immediate cause அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே the immediate cause was the introduction of new Enfield rifles in the army. The top of the cartridge of this rifle was to be removed by the mouth before loading it in the rifle. The cartridges were greased by the fat of pig and the cow. The Indian sepoys believed that the British were deliberately attempting to spoil the religion of both the Hindus and the Muslims, because while the Hindus revered the cow, the Muslims hated the pig. The soldiers therefore determined to refuse their service and ultimately revolted. Thus, the primary and immediate cause of the revolt was the use of greased cartridges. Next unit பார்க்கலாம். Unit 5, Educational Development in India. Roman letter 6, answer the following in 1 or 2 sentences. First question, write about the importance of Gurukulas. Answer வந்து page number 48 இருக்கு. Teaching was oral and students remembered and meditated upon what was taught in the Gurukulas. Many of these Gurukulas were named after the sages. Situated in forests in serene and peaceful surroundings, and hundreds of students used to learn together in Gurukulas. Next question பார்க்கலாம். Second one, name the most notable universities that evolved in ancient India. Page number 48 இருக்கு. The most notable universities that emerged during the period were situated at Taxila, Nalanda, Vallabhi, Vikramashila, Odantapuri and Jagadalla. Next question பார்க்கலாம். Third one, write a short note on Taxila. Page number 48 இருக்கு. Taxila அப்படின்றது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. Taxila was an ancient Indian city which is now in northwestern Pakistan. It is an important archaeological site and the UNESCO declared it as a World Heritage Site in 1980. Its fame rested on the university where Chanakya is said to have composed his Arthasastra. Next பார்க்கலாம். Fourth question, mention the education centers flourished in Chola's period. Page number 54 இருக்கு.
ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் Vedic College in எண்ணாயிரம் in former South Arcot district. திரும்பாவனை in Pondicherry Vedic College. Next, Tiruvadurai inscription of Veera Rajendra refers to medical school. 3 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் வேதிக் காலேஜ், அது எங்கே இருக்குன்னா எண்ணாயிரம் இன் ஃபார்மர் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். செகண்ட், திருபாவனை வேதிக் காலேஜ் பாண்டிச்சேரி. தேர்ட், வீரராஜேந்திரா மெடிக்கல் ஸ்கூல் இஸ் இன் திருவாடுதுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பேண்ட் SSA அண்ட் RMSA 53ல் இருக்குது. SSA அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியன், RMSAனா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியன். SSA அண்ட் RMSAக்கு இதான் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th கொஸ்டின், வாட் டு யூ நோ அபவுட் RTE? இதுவும் பேஜ் நம்பர் 53ல் தான் இருக்குது. RTE அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். Right to education provides for free and compulsory education to all the children from the age of 6 to 14 years. Next பார்க்கலாம். 6 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 6, Development of Industries in India. Roman letter 6, answer the following in 1 or 2 sentences. First question, what are the traditional handicrafts industries of India? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 58ல் இருக்குது. அதாவது டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி வாஸ் நோன் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல், வுட் ஒர்க், ஐவரி, ஸ்டோன் கட்டிங், லெதர், fragrance wood, metal work and jewelry. The village artisans such as potters, weavers, smiths produced articles and utensils. Next question பார்க்கலாம். Second one, write about the drain theory. பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. ட்ரெயின் தியரி எழுதுனது வந்து தாதாபாய் நௌரோஜி. The drain theory of Dadabhai Naoroji. Dadabhai Naoroji was the first to acknowledge that the poverty of Indian people was due to the British exploitation of India's resources and the drain of India's wealth to Britain. Third one, name the inventions which made the production of textiles on large scale. ஆன்சர் 59ல் தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்படிஷன் ஆஃப் மெஷின் மேட் கூட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, த இன்வென்ஷன் ஆஃப் காட்டன் ஜீன், ஃப்ளையிங் ஷட்டில், ஸ்பின்னிங் ஜென்னி அண்ட் ஸ்டீம் என்ஜின் இன் இங்கிலாந்து விச் மேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Fourth one, write a short note on Confederation of Indian Industry. ஆன்சர் பேஜ் நம்பர் 62ல் இருக்குது. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியா. CII அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் அ நான் கவர்மெண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி லெட் அண்ட் industry managed organization. It was founded in 1985. Next, 5th question, what is deindustrialization? பேஜ் நம்பர் 60ல் இங்கே கொடுத்துருக்காங்க. deindustrialization அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, the process of disruption of traditional Indian crafts and decline in national income has been referred to as deindustrialization. 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் 7, அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். Roman letter 6, answer the following in 1 or 2 sentences. First question, what is an urban area? ஆன்சர் பேஜ் நம்பர் 68ல் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். An urban area is one that has a high population density, engaged in occupations other than food production, living in a highly built environment.
Second one, hilly areas were distinctive features of colonial urban development. Why? Hilly areas were distinctive features of colonial urban development. Why? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 69ல் இருக்குது. நான் மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. The British, coming from a cool temperature climate, found the Indian hill stations protected from the hot weather and epidemics. So they built the alternative capitals in cool areas like Darjeeling was the alternative of Calcutta, Dehradun was the alternative of Delhi. So highly hills areas were distinctive features of the colonial urban development. இன்னொருத்தர் சொல்கிறேன். The British, coming from a cool temperature climate, found the Indian hills protected the Europeans from hot weather and epidemics. So they built the alternative capitals in cool places. Darjeeling, alternative of Calcutta, Dehradun, alternative of Delhi. Next பார்க்கலாம். Third one, name the 3 presidency cities. பேஜ் நம்பர் 73ல் இருக்குது. இந்த கன்க்ளூஷன் இந்த ரீகேப்பில் இருக்குது பாருங்கள். In the late of 18th century, Calcutta, Bombay and Madras rose as presidency cities. Fourth one, state any 4 reason for the new trend of urbanization in the 19th century. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 68ல் இருக்குது. State any 4 reason for the new trend of urbanization in the 19th century. அந்த கொஷினுக்கு a new trend of urbanization began in the later half of the 19th century as a result of the opening of Suez Canal, introduction of steam navigation, construction of railways, canals, harbors, growth of factory industries, coal mining, tea plantation, banking, shipping and insurance. Changes in the networks of trade were reflected in the development of urban centers. Any 4 reason மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Fifth one, write short note on contaminant towns. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 69ல் தான் இருக்குது. Write a short note on contaminant towns. They needed, theyனா இங்கே British needed strong military camps and established the cantonments. Army people began to live in these places and gradually they were grown up as city. Example, Kanpur, Lahore. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கண்டான். Sixth one, what were the regions covered in the Madras presidency during British regime? பேஜ் நம்பர் 71ல் இருக்குது. மாடர்ன் டே தமிழ்நாடு, the Lakshadweep Island, Northern Kerala, Rayalaseema, coastal Andhra, districts of Karnataka and various districts of southern Odisha. நம்ம இந்த யூனிட்டில் 6 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ்க்கு. நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். Unit 8, status of women in India through the ages. On letter 6, answer the following in 1 or 2 sentences. First question, name the prominent leaders who fought for the upliftment of women. Answer page number 76ல இருக்குது. During the British Raj, many socio-religious reformers like Rajaram Mohan Rai, Dayananda Saraswati, Kesab Chandra Sen, Ishwara Chandra Vidyasagar, Pandita Ramabai, Dr. Muthulakshmi Ammayar, Jyoti Rao Phule, Periyar EVR, Dr. Dharmabal were the prominent leaders who fought for the upliftment of women. Second one, list out some social evils. Answer page number 77ல கொடுத்துருக்காங்க. அதாவது social evils such as sati, child marriage, female infanticide, slavery. இதில் வந்து இன்னும் பர்தா சிஸ்டம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third one, who were the notable women during the medieval period?
ஆன்சர் பேஜ் நம்பர் 77 தான் கொடுத்துருக்காங்க. Who were the notable women during the medieval period? Razia Sultana, Queen Durgavati, Chand Bibi, Noor Jahan, Jahanara, Jijabai and Mirabai. Fourth one, mention the important women freedom fighters of India. Answer page number 81 வேலு நாச்சியார், அதாவது உமன் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் அந்த ஹெட்டிங் கீழே 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் ஆஃப் சிவகங்கா, பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி வேர் இம்பார்ட்டன்ட் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. வேலு நாச்சியார் ஆஃப் சிவகங்கா, பேகம் ஹஸ்ரத் மஹல், ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி வேர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், கிவ் அ நோட் ஆன் சதி. பேஜ் நம்பர் ஆன்சர் வந்து 78 இருக்குது. சத்தி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே, சத்தி வாஸ் social evil that prevailed in Indian society, especially among the Rajputs. Earlier it was a voluntary act, but later by the relatives forced the widow to sit on a funeral pyre. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இதில் 5 கொஷின் தான் இருந்துச்சு. ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ்க்கான கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.